தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 7 மாதம் தான் இருக்குது. புதிய கட்சிகள், ஏன்னா திமுக கூட்டணியில் ஆல்ரெடி 9 கட்சிகள் பக்கம் இருக்காங்க, புதிய கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? புதிய கட்சிகள் வருதோ வரவில்லையோ, புதிய வாக்காளர்கள் திமுக பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதான் உண்மை சார். பீகார் கூட போயிட்டு வந்தீங்க அண்மையில். அந்த பீகாரில் எலெக்ஷன் கமிஷன் சில விஷயங்கள் பண்ணதாக அங்கே சொன்னீங்க. தமிழ்நாட்டில் அதே மாதிரி வாய்ப்பு இருக்கா சார்? அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? யார் எப்படிப்பட்ட சதி செஞ்சாலும் அதை முறியடிக்கிற வல்லமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. ஏன் பீகாரில் கூட தேர்தல் ஆணையம் நினச்சது நடக்காது. உண்மையாக நான் போயிட்டு வந்த அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்னா அங்கேயும் மக்களை எழுச்சி பெற வைக்க தேர்தல் ஆணையம் உதவி செஞ்சிருக்கின்றது தான் உண்மை. சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க, அது குறித்து உங்கள் கருத்து என்ன? எந்த கருத்து கணிப்பு இருந்தாலும் எல்லா கருத்து கணிப்புகளையும் மிஞ்சி ஒரு அமோக வெற்றி தான் திமுக கூட்டணி பெறப்போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செய்தியாளர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லும்போது, குறிப்பாக இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு தொடர்பான கேள்விக்கு பதில் சொல்லும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. கருத்து கணிப்புகள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், கருத்து கணிப்புகளை விட கூடுதலான இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளருடைய கூட்டத்தை நடத்தியிருக்காரு. அந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி களம் அதிமுகவுக்கு சாதகமாக தான் இருக்குது, எல்லாம் உற்சாகத்தோட வேலை பாருங்க அப்படின்னு சொல்லி தொண்டர்களை உற்சாகப்படுத்தும்படியாக எடப்பாடி பழனிசாமியும் பேசியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழலில் தான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய நிறுவனர் மூப்பனாருடைய நினைவு நாள் நிகழ்ச்சி நடந்திருக்கு. அந்த நிகழ்ச்சியில் பாஜக தலைவர்களோட கைகோர்த்து உட்கார்ந்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அதில் குறிப்பாக அண்ணாமலையை பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினது அப்படிங்கிறது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவும் இந்த நேரத்தில் பார்க்கப்படுது. ஏன்னா அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இருந்த அந்த மனக்கசப்பு, வார்த்தை போர் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே பார்த்து பல முறை நாம் பேசின விஷயங்கள் தான். இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை சந்திப்பு அப்படிங்கிறதும் மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அதற்கு பிறகு தான் இந்த மாவட்ட செயலாளருடைய கூட்டம் அப்படிங்கிறது அதிமுகவுடைய கட்சி தலைமை அலுவலகத்தில் நடந்தது. அதில் இது தொடர்பாகவும் எடப்பாடி பழனிசாமி பேசினதா அந்த கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் சிலர் சொல்கிறாங்க. அதில் அண்ணாமலையை இனி யாரும் வெளிப்படையாக கடுமையாக விமர்சிக்க வேண்டாம் அப்படிங்கிறத அவங்க கட்சியினருக்கு, அதாவது அதிமுகவினருக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்னதாகவும் அந்த கட்சி நிர்வாகிகள் சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தரப்புமே, அதிமுகவும் சரி திமுகவும் சரி, நாங்கள் தான் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க. யார் சொல்கிறது நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போ பிரதானமான கேள்வியாக இருக்குது. அது தொடர்பாக தான் கேள்விக்கலாம் நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து முனவர் பாஷா, அதே போல் அரசியல் விமர்சகர் பொன்ராஜ், பேச்சாளர் கோ சீனிவாசன், இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகர் கா ஐயநாதன் இணையிருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். எல்லாருடைய முதல் பார்வையும் கேட்டு வந்துடுறேன். முதல்ல பொன்ராஜிலிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கருத்து கணிப்புகளை விட கூடுதலான இடங்களில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சரோட பேச்சை எப்படி புரிஞ்சுக்கிறது? அவரோட நம்பிக்கை, தொண்டர்களை உற்சாகப்படுத்துறது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா, இல்லை கூட்டணி இருக்கு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில பேசுறாரா, இல்ல அவரோட திட்டங்களை மனசுல வச்சு பேசுறாரா? எப்படி அதை எடுத்துக்கிறது? நீங்க எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். அதாவது கூட்டணி கடந்த 4 தேர்தல்களில் நிரூபிக்கப்பட்ட ஒரு கூட்டணி, ஒரு கொள்கை அடிப்படையிலான கூட்டணி. அந்த கூட்டணி இன்னமும் பலமாக இருக்கிறது, ஸ்ட்ராங்காக இருக்கிறது. 2024 தேர்தலுடைய அப்படியே பிரதிபலிப்பாக, பிம்பமாகத்தான் இந்த கருத்து கணிப்பும் வந்திருக்கிறது. கருத்து கணிப்புகளை நானும் நம்புவதில்லை, சர்வேயை நம்புவதில்லை. இது ஒரு பெர்செப்ஷன் வார். இந்த பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணக்கூடிய வார். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கு தமிழக மக்கள் மனதிலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இன்றைக்கு முதலிடத்தில் இருந்து அந்த முதலிடத்தை தக்க வைத்து கொண்டிருக்கிறது. இது முதல்வர் அவர்களது சமூக நல திட்டங்களாக இருக்கட்டும், மகளிருக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு,
பெண்களுக்கு இப்படி மற்ற சமூக நல திட்டங்களாகட்டும், மருத்துவ திட்டங்களாகட்டும், கல்வி சார்ந்த திட்டங்களாகட்டும், இப்படி பல்வேறு திட்டங்களின் மூலமாகவும் ஒவ்வொரு வீட்டிற்கும் முதல்வர் அவர்கள் சென்றிருக்கிறார். இது அவரது நம்பிக்கையை காண்பிக்கிறது. இதை தாண்டி மாநிலத்திற்கு, மாநில சுயாட்சிக்கு பங்கம் வரும்பொழுதெல்லாம் மாநில சுயாட்சிக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு குரலாக, உரிமை குரலாக அவர் கொடுத்து வந்திருக்கிறார். இதுவும் அவருக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை காண்பிக்கிறது. அந்த நம்பிக்கையின் விளைவாகத்தான் இன்றைக்கு மாநில தலைவராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஒரு தேசிய தலைவராக பரிணாமம் பெற்று இன்றைக்கு இந்தியாவினுடைய எதிர்க்கட்சிகளுக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கு அவர் பரிணமித்திருக்கிறார். எனவே அவரது நம்பிக்கையின் வெளிப்பாடாகத்தான் எந்த சர்வே வந்தாலும் சரி, மக்கள் நம்பிக்கையை பெற்றிருக்கிறது திமுக அரசாங்கம். மக்கள் நம்பிக்கையை பெற்று இன்றைக்கு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை சாதித்து காண்பித்திருக்கிறது. இத்தனை கவர்னர் 3 வருடங்களாக 4 வருடங்களாக ஆட்சி நடத்த விடாமல், எந்த மசோதாக்களையும் செயல்படுத்த விடாமல் இடையூறு செய்த போதும் அதையும் போராடி சட்ட போராட்டம் நடத்தி இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலே கவர்னர்களுக்கு குட்டு வைத்து சுப்ரீம் கோர்ட் இன்றைக்கு பிரசிடென்டுடைய ரெஃபரன்ஸை பற்றி கருத்து சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தியிருக்கிறதும் முதல்வர் அவர்கள்தான். டீலிமிட்டேஷனை பற்றி ஏற்பாடு செய்ததும் முதல்வர் அவர்கள்தான். எனவே ஒரு உரிமை குரலாக ஒலித்து மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன்மாதிரியான எடுத்துக்காட்டாக திமுக அரசை அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். பல்வேறு குறைகள் இருக்கத்தான் செய்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஊழல் குற்றச்சாட்டும் இருக்கிறது, பல்வேறு குறைகளும் இருக்கிறது. ஆனால் அந்த குறைகளை களைந்து இதை முன்னெடுத்து செல்லக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரே நபராக இன்றைக்கு நம் கண் முன்னே தெரிவது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான். ரைட். சீனிவாசன், உங்களோட பார்வை, அதாவது சில குறைகள் அப்படிங்கிறது இருந்தாலுமே கூட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கான இடம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தனித்துவமாக இருக்குது அப்படிங்கிறது பொன்ராஜோட வாதம். முதலமைச்சர் குறிப்பிட்டது அப்படிங்கிறது கருத்து கணிப்பு எப்படி இருந்தாலும் அதை விட கூடுதலான இடங்கள்லேயே நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக சொல்லியிருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? வேதனை நிறைந்த ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். மக்களின் கண்ணீர் ஆறாக பெருகுகிறது. அதிமுகவோட பொதுச் செயலாளர் 118 தொகுதிக்கு சுற்றுப்பயணம் செய்து அடுத்த கட்டத்திற்கு நோக்கி செல்லுகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த 118 தொகுதி மக்களை சந்திக்கிற பொழுது மக்களுடைய முகம் வாட்டமடைந்திருக்கிறது, விவசாயம் தேக்கமடைந்திருக்கிறது, வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தவிக்கிறார்கள், சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றப்படாமல் விவசாயிகள் கண்ணீர் வடிக்கிறார்கள். திரும்புகிற பக்கமெல்லாம் அரசு ஊழியலிருந்து அத்தனை தரப்பு மக்களும் வேதனையில் இருக்கிறார்கள். ஆனால் முதலமைச்சர் அதையெல்லாம் காதிலேயோ கண்ணிலேயோ பார்க்காமல் மறுபடியும் மக்கள் அங்கீகாரம் தருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை விதைத்திருக்கிறார். அவர் நம்பிக்கை அது பற்றி நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் மக்களுடைய எண்ணம், மக்களுடைய சிந்தனையெல்லாம் இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும். அதிமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை இன்றைக்கு களப்பணியிலே மக்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அதாவது இந்த 40 மாத ஆட்சியில் 4 முறை வெளிநாடு சென்றிருக்கிறார். இப்பொழுது மறுபடியும் புறப்பட்டு விட்டார். ஆனால் என்ன ஈர்த்து வந்தீர்கள் தமிழ்நாட்டிற்கான, என்ன நடைமுறை சொல்லிருக்காரு, ஏற்கனவே என்னென்ன பண்ணிருக்கோம் என்னென்னலாம் அந்த லிஸ்ட் போட்டிருக்காரு. இல்ல அதை நாம தனியா ஒன்று வச்சுக்குவோம், போயிட்டு வந்த பிறகு அதை நிச்சயமா பேசத்தான் போறோம், அதை வச்சுக்குவோம். இப்போ இதுக்கு வாங்க, இந்த சர்வே, அதாவது அதிமுக தொடங்கிய தொழில்கள் தான் இன்றைக்கு திமுக அரசிற்கு கை கொடுக்கிறதே தவிர இவர்கள் விஸ்தீரண வேலையை பார்த்திருக்கிறார்கள், மறுக்கவில்லை. ஆனால் சொன்ன வாக்குறுதியில் வேலை வாய்ப்பிலிருந்து அத்தனை தரப்பு மக்களையும் இந்த அரசு ஏமாற்றி இருக்கிறது. அதாவது இருக்கிற 8 மாதத்தில் இவர்கள் என்ன சாதிக்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லை. மக்களை சந்திப்பதற்கு பல்வேறு முகாம்கள் நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் அந்த முகாமெல்லாம் மக்களுடைய குறைகளை போக்குகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. வேதனை தான் தொடர்ந்து வருகிறது. ஆகவே திமுக என்ற இந்த அரசு மக்களுக்கு எந்த நன்மையும் பயக்கவில்லை. இது அப்புறப்படுத்த வேண்டிய அரசு. எப்படி கருத்து கணிப்புல இப்போ தேர்தல் நடத்தினாலும் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும், திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கான சூழல் தான் சாதகமா இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி கருத்து கணிப்புடைய முடிவுகள் வரும்? சார், கருத்து கணிப்பு திட்டமிட்டு அவங்க யாரை போய் மக்களை அணுகிறாங்க, கஷ்டப்படுற மக்கள் அணுகிறாங்களா? கருத்து கணிப்பு என்பது ஒரு திணிப்பு தான். கருத்து கணிப்பு என்பதை தாண்டி முதலமைச்சர் சொல்வதை போல மக்கள் வேதனைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க சொல்றதும் அது ஒரு திணிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வாதத்துக்கே சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன்.
அதுக்கு என்ன அப்போ பதில் இருக்கு? இல்லை, அதாவது சன் நியூஸ் உலக மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. Yes. நீங்கள் எல்லா பகுதிகளிலையும் ஒரு ஆய்வு நடத்துங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கங்கிறது தான் இறுதி. மக்கள் தான் எஜமானர்கள். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம், இதுதான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவினுடைய கூற்று. இந்த 4 ஆண்டு ஆட்சியில் மக்கள் எங்கேயாவது புன்னகை பூக்கிறார்களா, சிரிக்கிறாங்களா? வேதனையில் தான் இருக்கிறாங்க. சொன்ன வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றப்படாமல் அடிப்படை வசதிகள் இல்லாமல் மக்கள் தவிக்கிறது தான் இன்றைக்கு பார்க்குறோம். இது மாநில உரிமை என்ற அந்த வசனத்தை மட்டும் பேசிக்கிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், நான் இது எழுதி வச்சுருக்கிறாங்க, ஏட்டில் சர்க்கரைன்னு எழுதி வச்சுருக்கிறாங்க, ஆனால் நாட்டில் எதுவும் நடக்கலை. அப்போ இது ஒரு பொய் அரசு. இந்த அரசு அதை கேட்டுருவோம். ஏட்ல மட்டும்தான் இருக்குது, நாட்டுல நடக்கல. அதான் உங்களோட குற்றச்சாட்டு. நான் சூர்யாட்ட கேட்கணும் அதை. சூர்யா, இன்னைக்கு முதலமைச்சர் பேசிட்டு போயிருக்காரு, கூடுதல் இடங்கள், அதாவது கருத்து கணிப்பை விட கூடுதல் இடங்களை ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா முதலமைச்சர் பேசுனது அப்படியெல்லாம் வெறும் ஏட்ல மட்டும்தான் இருக்கு, நாட்டுல நடக்கலன்றாரு. இல்லை, வெறும் கருத்து கணிப்பை மட்டும் வச்சு கூடுதலான இடங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லலை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரச்சார முகமாக, தேர்தல் முகமாக எங்களுடைய தலைவரை நாங்கள் முன்னிறுத்த தொடங்கிய பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரைக்கும் ஒரு தேர்தலில் கூட தோல்வி அடையலை. எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவினுடைய முகமாக அதிமுக முன்னிறுத்த தொடங்கிய பிறகு அதிமுக இதுவரைக்கும் ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெறலை. தொடர்ச்சியான தோல்விகளை மட்டும்தான் அது சந்திச்சிருக்கு. அவர் தலைவர்ங்கிற தகுதியை, அந்த அங்கீகாரத்தை இதுவரைக்கும் மக்களிடமிருந்து பெறவில்லை. ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம், நாங்கள் 118 தொகுதி முடிச்சிட்டோம் அப்படின்னு அதிமுகவினுடைய பேச்சாளர் சீனிவாசன் அவர்கள் சொன்னார். 118 தொகுதி இல்லை, 234 தொகுதி சுத்திட்டு வரட்டும். இந்த சுத்திட்டு வரத்துக்கு முன்னாடியே பல முறை இதை இப்போ கிளம்பிட்டாரு, இதோ இப்போ கிளம்பிட்டாரு, ஜனவரியில் கிளம்பிட்டாரு, பிப்ரவரியில் கிளம்பிட்டாரு, அப்படியெல்லாம் ஒரு பெரிய பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு மக்களை சந்திக்க அஞ்சு கடைசியாக இப்போதான் சந்திக்கவே போயிருக்காரு. இதே மக்கள் சந்திப்பை 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பும் எடப்பாடி பழனிசாமி நடத்தினார். அப்படி நடத்தின போது இன்னைக்கு என்னென்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கிறார்களோ இது எல்லா குற்றச்சாட்டையும் அவர் வைத்தார். அந்த எல்லா குற்றச்சாட்டையும் நிராகரித்து விட்டு தான் மக்கள் 40க்கு 40ங்கிற மிக பிரம்மாண்டமான வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொடுத்தார்கள். அதுவே அடிப்படையில் இவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டுகள்லாம் பொய்ங்கிறதுக்கு நிரூபணம். வெறும் கருத்து கணிப்பு வச்சுட்டு சொல்லலை, நடந்து முடிந்த தேர்தல் ரிசல்ட்டையும் கருத்து கணிப்பு ஒப்பிட்டு பார்த்து இந்த அடிப்படையில் அதிமுக அடிக்கடி சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது வேற, சட்டமன்ற தேர்தல். 2021 சட்டமன்ற தேர்தல் இன்னைக்கு இவங்க சொல்றாங்கல்ல, நாங்க பிரிஞ்சு நின்னோம் அதனால இவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. 2021 சட்டமன்ற தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தலையும் இவங்க சேர்ந்து தானே நின்னாங்க. சேர்ந்து நின்று அதிமுக பிஜேபி கூட்டணியை வீழ்த்திட்டு தானே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கே வந்துச்சு. அப்படிங்கிற அடிப்படையை சேர்த்து பார்க்கணும். இன்னைக்கு அதிமுகவுக்கு புதுசா அரசு ஊழியர்கள் மேல அக்கறை எல்லாம் வந்திருக்கு. அரசு ஊழியர்கள் போராட்டத்தை அவர்கள் எவ்வளவு ஒடுக்கினார்கள், எஸ்மா காலத்திலேருந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு மோசமான ஒடுக்குமுறை அவர்கள் மீது ஏவினவர்கள். இன்னும் கூட வேண்டாம், அதாவது ஊதிய உயர்வு கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க சம்பள பட்டியலை அரசு விளம்பரமாக, கட்சி பேர்ல விளம்பரம் கொடுத்தவர் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர். ஒரு ஆடியோ இன்னைக்கு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சம்பளத்தை எவ்வளவு கேவலமாக பேசினார் ஒரு முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்துட்டு அப்படிங்கிறதுக்கு. ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் இவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க என்று வயிற்றெரிச்சல் அவர் பேசிய அந்த ஆடியோ இன்னைக்கு இருக்கு. அந்த விளம்பரம் இன்னைக்கு இருக்கு, எவிடென்ட்டா இருக்கு. அப்பேற்பட்ட கட்சிக்கு அரசு மேல அக்கறை வந்திருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இன்னொன்னு ஏட்ல தான் இருக்கு அப்படிங்கிற, நாட்டுல இல்லன்றாரு. அதுதான் ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய புள்ளி விவரங்களே நாட்டில் இருக்குங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு. உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி விட்டுட்டு போகும்பொழுது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி 0.07%. உடனே இவங்க சொல்லுவாங்க அது கோவிட் அப்படின்ட்டு. கோவிடுக்கு முன்னாடியே 3% வந்துருச்சு. கோவிட் 2020க்கு வருதுன்னா 2019லயே அது 3% அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருச்சு. அப்ப அந்த 3ங்கிறத நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் 3%லிருந்து இன்னைக்கு இந்தியாவில் எந்த மாநிலமும், பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம், இவர்கள் அதிமுக ஆண்ட காலத்துல யாரும் சாதிக்க முடியாத அளவிற்கு 11.18% வளர்ச்சி அப்படிங்கிற பிரம்மாண்டமான வளர்ச்சியை. அதுக்கு அடுத்த ஸ்டேட் எடுத்தீங்கன்னா 9% தான் ஊப்பி. 2வது இடங்கிறதுக்கும் முதல் இடத்துக்கும் 3% கிட்டத்தட்ட டிஃபரன்ஸ் வருது. அவ்வளவு பெரிய வளர்ச்சி இன்னைக்கு எட்டியிருக்கிறோம். டெக்ஸ்டைல்ஸ்ல, அதே போல லெதர்ல, நான் லெதர்ல, ஃபுட் ப்ராசஸிங்ல, ஈவில, இது எல்லாத்திலையும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி. 1வது இடம் 2வது இடம் இந்திய அளவில் அப்படிங்கிறது உருவாக்கி இருக்கிறோம். முந்தா நாள் வந்த புள்ளி வரும், உற்பத்தி துறையில 15% தமிழ்நாட்டோட கான்ட்ரிபியூஷன். மற்ற எல்லா ஸ்டேட்டும் இதுக்கு கீழே 4% கீழே, 5% வச்சிருக்காங்க. நீங்க பதில் சொல்லுங்க சார் உங்க நேரத்தில். ஓகே,
உயர்கல்வியா இருக்கட்டும், திறன் மேம்பாடா இருக்கட்டும், இது எல்லாம். இன்னொரு பக்கம் சமூக நல திட்டங்களை, இந்த வளர்ச்சி வந்துருச்சு, வளர்ச்சி எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறீங்க? சமூக நல திட்டங்கள் மூலமா சேர்த்திருக்கோம். உதாரணத்துக்கு அதிமுக விட்டுட்டு போகும்போது 80,000 கோடி பட்ஜெட்ல சமூக நல திட்டத்துக்கு ஒதுக்குனாங்க. இன்னைக்கு 1.5 லட்சம் கோடி ஒதுக்குறோம். 1.5 லட்சம் கோடி வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட ஏறக்குறைய இரட்டிப்பாக்கி இருக்கணும் சமூக நல திட்டங்களுக்கான வேல்யூவை. இது வெறும் மகளிர் உரிமை தொகையினால மட்டும் நிகழ்ந்தது அல்ல. அதை தாண்டி சமூக நல திட்டம் மூலமாக ஒவ்வொரு வீடுகளையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் இந்த அரசு கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. ஏகப்பட்ட திட்டங்கள் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையால தான் முதலமைச்சர் வந்து கருத்து கணிப்பை விட கூடுதல் இடங்கள்ல வெற்றி பெறுவோம். இல்ல, மக்கள் மீது உள்ள நம்பிக்கை. ஏன் அப்படின்னா, மிகப்பெரிய நெருக்கடி ஒன்றிய அரசு கொடுக்குது. ஒரு ரோடு போடுறதுல இருந்து, ஒரு ரயில்வே நிலையம் கட்டுறதுல இருந்து, கிளாம்பாக்கம் ரயில்வே நிலையம் கட்ட வேண்டியது யாருடைய கடமை? ஒன்றிய அரசோட கடமை. ஆனா அதை கூட நாங்க கட்ட மாட்டோம், உங்க நிதியில கட்டிக்கிங்கிற அளவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. அந்த நெருக்கடியை மீறி இந்தியாவிலேயே அதிக வளர்ச்சி, பல்வேறு துறைகள்ல முக்கியமான வளர்ச்சி, அந்த வளர்ச்சியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சமூக நல திட்டங்கள், இப்படி 3 இடத்துலயும் பெட்டரா பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணதுனால தான் இன்னைக்கு மக்கள் தொடர்ச்சியான வெற்றியை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வெற்றி தொடரும்னு சொல்றோம். ரைட். மனோர் பாஷாட்ட கேட்கணும். நீங்களும் இன்னைக்கு அந்த மூப்பனார் நினைவு நாள் நிகழ்ச்சியில் இருந்தீங்க. எல்லாம் அண்ணாமலை வந்தார், நிர்மலா சீதாராமன் வந்தாங்க. நிர்மலா சீதாராமன் பேசும்போது கூட ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்க. அதான் சின்ன சின்ன உட்கட்சி பூசல் பற்றியெல்லாம் கவலைப்படாமல் வேலைகளை பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ணாமலை வந்தார், எல்லாம் உட்காந்தாங்க. இப்போ வந்து அண்ணாமலையை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவங்களோட மாவட்ட செயலர் கூட்டத்தில் பேசுனதாகவும் ஒரு தகவல் இருக்குது. இங்கே திமுக கூட்டணி வந்து வலுவடைஞ்சிக்கிட்டே போகுது, கருத்து கணிப்புகளில் வந்து திமுக கூட்டணிக்கு வந்து அதிக இடங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்படியான இந்த திமுக ஏறுமுகத்தில் இருக்கிறத பார்த்துட்டு தான் பிஜேபி கூட ஜெல் ஆகணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி கணக்கு போடுறாரா? இந்த கூட்டங்களுக்கெல்லாம் போகிறாரா? அதாவது சார், நீங்கள் தொடர்ந்து கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவான சூழ்நிலை அதிகரித்து வருகிறது என்று ஒரு எண்ண ஓட்டத்தை உருவாக்க முயற்சித்து கொண்டிருக்கிறீர்கள். இல்லையா? கண்டிப்பாக இல்லை. ஏனென்று சொன்னால், நம்முடைய சூர்யா அவர்கள் பல்வேறு துறைகளில் இந்த அரசாங்கம் அடைந்திருக்கின்ற வளர்ச்சியை பற்றியெல்லாம் பட்டியலிட்டு சொன்னார். 1996ஆம் ஆண்டு டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக வந்தபொழுது கூட மகத்தான பல சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிறார். ஆனால் மக்கள் பாதிப்பு அடைகின்ற நேரத்திலே மக்கள் எந்த ஜெயலலிதா அம்மையாரை ஊழல் குற்றச்சாட்டுக்காக ஆட்சியை விட்டு இறக்கினார்களோ அதே ஜெயலலிதா அம்மையாரை மீண்டும் 2001 ஆட்சியிலே அமர்த்துகிறார்கள். ஏன் என்று சொன்னால், இப்பொழுது அரசு ஊழியர்கள் மீது அதிமுகவுக்கு திடீர் பாசம், அரசியல் ஊழியர்களுக்கு எதிராக அதிமுக ஆட்சியில் நடத்திய பல்வேறு துயரங்கள் துன்பங்களை பற்றியெல்லாம் பட்டியலிட்டு சொன்னார். அப்படி அந்த துன்பங்களையும் துயரங்களையும் பட்டியலிடுகின்ற பொழுது மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர், இன்றைய முதல்வர் அவர்களை தேடி சென்று ஆதரவு கரம் நீட்டி, உங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றி வைப்போம். அது அரசு ஊழியராக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, சத்துணவு பணியாளர்களாக இருந்தாலும் சரி, பகுதி நேர ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தூய்மை பணியாளர்கள் போராட்டமாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களுக்கும் முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து வாக்குறுதி கொடுத்தார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையிலே தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான ஆட்சி வருவதற்கு அந்த மக்கள் வாக்களித்தார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது கடந்த தேர்தலில் பெற்ற வெற்றி வாக்கு வித்தியாசம் சற்றேறக்குறைய குறைவான வாக்கு வித்தியாசத்திலே தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. யாருடைய வாக்குகளை பெற்று அப்பொழுது போராடியவர்கள், இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்ற அந்த சமுதாய மக்கள், அவர்களுடைய வாக்குகளை பெற்று தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. அந்த மக்கள் இன்றைக்கு இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கிறார்கள். எங்களுடைய ஒரே நோக்கம் இந்த ஆட்சியை விட்டு இறக்குவதுதான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள், அதிமுக சொல்வதல்ல. ஆக அனைத்து தரப்பு மக்களாலும் இந்த ஆட்சி மாற வேண்டும், இந்த ஆட்சிக்கு பதிலாக மரியாதைக்குரிய எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி வர வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் வருகின்ற பொழுது, இந்த கூட்டணி என்பது நாடாளுமன்ற தேர்தலிலே அதற்கான முயற்சியில் எங்கள் தலைவர் வாசன் அவர்கள் ஈடுபட்டார். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வர வேண்டும் என்று. வர முடியாமல் போய்விட்டது. இப்பொழுது மீண்டும் உருவாகி இருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வாசனை பொறுத்தவரை கடந்த தேர்தலிலே, நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதல் நிகழ்ச்சி என்பது சிறுபான்மை தமிழ் மாநில காங்கிரஸ் அணியின் சார்பில் நடந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில். கூட்டணிங்கிறது ஒன்று வந்தா கூட இன்னும் கீழ் லெவல்ல ஜெல்லாகாத ஒரு சூழல் இருந்துட்டு தான் இருக்கு சார் தொண்டர்கள் மத்தியில. நீங்க இப்ப திடீர் வந்து எடப்பாடியோட அண்ணாமலை பாசத்தை அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? நான் என்ன கேட்கிறேன், இன்டாக்டா இருக்கிற கூட்டணின்னு சொல்றீங்கல்ல, அந்த கூட்டணியிலே நேற்று திருமாவளவன் என்ன சொல்றாரு,
எங்களுக்கு அதிகார பகிர்வு தேவை, நாங்கள் எத்தனை காலம்தான் உங்களை ஆட்சியில் அமர்த்தி வேடிக்கை பார்க்கறது, நாங்களும் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வரக்கூடாதான்னு கேட்குறாரு. அதை திமுக ஏற்றுக்க தயாராக இருக்குமா? ஆக அவர்களுக்குள்ளேயே இப்போது வாக்குறுதிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். மரியாதைக்குரிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் சண்முகம் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, இருக்கின்ற 4.5 மாதங்களோ அல்லது 5-6 மாதங்களுக்குள்ளாகவோ நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு சொல்லுகிறார் இந்த வாக்குறுதியை இவர்கள் நிறைவேற்றவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வலியுறுத்தது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே சார். அது அதான் அந்த வாக்குறுதி நிறைவேற்றல்ன்றது நாங்கள் சொன்னதான் சார் தப்பு. எதிர்கட்சி உங்கள் கூட்டணி கட்சியே சொல்கிற அளவுக்கு வாக்குறுதி நிறைவேறலன்றது தான் அர்த்தம். இதனால் சுட்டி காட்டுறதா? அது சுட்டி காட்டுறது இல்லை, நீங்கள் சொன்னதை செய்யல, அதை சொல்கிறாரு கூட்டணி கட்சியை. ஆக எங்களுக்கு முரண்பாடு இருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அந்த ஆளுங்கட்சியினுடைய கூட்டணியிலே முரண்பாடுகள் இருக்குது. இந்த கூட்டணி எந்த அளவுக்கு வெற்றி கூட்டணியாக அமையும் என்று பார்க்கின்ற பொழுது அதிமுக தலைமையிலான கூட்டணி என்பது இன்டாக்டாக ஒரு புதிய கூட்டணி இன்டாக்டாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொண்டு இருக்கிறது. அது ஒரு வெற்றி கூட்டணியாக அமையக்கூடிய வாய்ப்பு, அதற்கான முயற்சியில தான் தமிழ் மாநில கூட்டணிக்குள்ள அப்ப அந்த சின்ன சின்ன சலசலப்பு உட்கட்சி பிரச்சனை அப்படிங்கிறது திமுக கூட்டணியிலே இருக்கு சார். ஓகே, திமுக கூட்டணியிலே இருக்கு. இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் சார், அதை பேசி தீர்க்க முடியும் எங்களால். இன்னும் அண்ணாமலைக்கும் எடப்பாடியாருக்கும் அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மனஸ்தாபம் இப்போ தீர்ந்து போச்சு. அவங்க 2 பேரும், அண்ணாமலை தான் சொல்றாரு எடப்பாடியாரை முதலமைச்சராக்கி பார்க்கணும், அதுக்காக கடுமையாக உழைங்கன்னு சொல்ற ஒரு அண்ணாமலை. அதனால எல்லாருடைய ஒரே நோக்கம் திமுகவை ஆட்சியை விட்டு இறக்கணும். அந்த அடிப்படையில் எப்படி நீங்கள் ஒன்றிய அரசுன்னு சொல்லி மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக ஓரணியில் நீங்கள் கட்டமைத்திருக்கிறீர்களோ அதை போல திமுகவை ஆட்சியில் விட்டு இறக்க வேண்டும். அதற்காக ஓரணியில் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. கண்டிப்பாக அந்த கூட்டணியை பொறுத்தவரை வெற்றியை நோக்கித்தான் நாங்கள் பயணிப்போம் என்று சொன்னால் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு எதிரான எண்ணோட்டம் தான் மக்களுக்கு இருக்கும். சரி, ஓகே. ஐயநாதனோட பார்வை கிட்ட வந்துடுறேன். ஐயநாதன் சார், அதாவது இப்போ பேசுனது, அதாவது எடப்பாடி பேசுனது, அண்ணாமலையை பக்கத்தில் உட்கார வச்சது, கூப்பிட்டு பேசுனது, அதே போல் எடப்பாடி அண்ணாமலை யாரை நீ விமர்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசுனதா சொல்லப்படுறது, இதெல்லாம் எதை காட்டுது? இது ஒரு மழுப்பல் தான். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விடயம் என்னன்னா, அந்த கருத்து கணிப்பை வைத்து பேசக்கூடிய அந்த பேச்சுகள் எல்லாமே, இந்த கருத்து கணிப்பு த மூட் ஆஃப் தி நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டுடே சி ஓட்டர் பண்ணுறது நிச்சயமாக ஒரு திசை திருப்பல். இன்றைக்கி மூட் ஆஃப் தி நேஷன் எந்த இடத்துல இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். நாடு முழுவதும் பேசப்படுகின்ற ஓட்சோரி, வாக்கு திருட்டு, அது தொடர்பாக எழுந்துள்ள மிகப்பெரிய பிரச்சனை. அதை வச்சுட்டு இன்றைக்கும் மோடி தான் முன்னாடி இருக்கிறாரு, 330 சீட்டில் ஜெயிப்பாருன்னு சொல்கிறது பூ சுற்றுறது. எனவே இவங்க சொல்லி தமிழ்நாட்டில் எதுவும் நடக்க போகிறது இல்லை. ஒன்று, தம்பி சீனிவாசன் சொல்லும்போது ஒரு மக்கள் எப்போ ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்களோ, துயரத்தில் இருக்கிறாங்களோ, அப்போ ஒரு அரசு என்ன செஞ்சதுன்றது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் அந்த இடத்துல இந்த ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது, திராவிட முன்னேற்ற கழகம் 2021 ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது கொரோனா காலம், அப்போ எழுந்த ஒரு மிகப்பெரிய சவால் ஆக்சிஜன் பற்றாக்குறை. அதை அப்படி எப்படி நீக்கினாங்கன்னு பாருங்கள். அந்த இடத்துல அவங்க சாதிச்சதை பாருங்கள். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்த வெள்ளம், இங்கே சென்னை உள்ளிட்ட இந்த 4 மாவட்டங்கள், அந்தாண்ட பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களை போன அந்த வெள்ளத்தெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஒன்றுத்துக்கும் 5000 கோடிக்கு மேலே தமிழக அரசு தான் செஞ்சிச்சு. அந்த நிவாரணப் பணிகள் எல்லாம் செஞ்சிச்சு. அதற்காக ஒன்றிய அரசுலேருந்து அவங்க கேட்ட நிதியில் ஒரு பைசா கூட வரல. இன்னும் ஒரு படி அதிகமாக போனால் இன்றைக்கி திரு மூப்பனார் அவர்களுக்கு மரியாதை செலுத்த வந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அங்கே என்ன சொன்னாங்க, அது ஒரு பேரிடரே இல்லைன்னாங்க. ஒன்றுமே இல்லாத மக்கள் நிற்கிறாங்க, அவங்க துணிஞ்சு சொல்கிறாங்க இது பேரிடரே இல்லைன்ட்டு. அவங்களோட நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்க. இது தமிழ்நாட்டு மக்களினுடைய நலனை உத்தேசித்தா? ஒரே ஒரு காரணம் தான் சொல்கிறாங்களே அவங்க, திரும்ப திரும்ப அவர் சொன்னார்ல, ஒரே ஒரு காரணம் தான், எங்களுக்கு திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். இல்லைங்க, திமுகவை வீட்டில் அனுப்புகிறோம் அப்படின்றது எதிரில் இருக்கிறவனுடைய நோக்கமாக இருக்கும். எதிரில் திமுக இருந்ததுன்னா அதிமுக வீட்டில் அனுப்புறது நோக்கமாக இருக்கும். அது வேறு, தீர்மானிக்க வேண்டியது மக்கள் தானேன்ற அந்த இடத்துல நம்ம பேசுவோம். இவ்வளோ பெரிய டிஸ்ட்ரெஸ் வந்த போதெல்லாம் என்ன பண்ணுச்சு? சரி, அதுக்கு முன்னாடி அஇஅதிமுக ஆட்சி இருக்கும் போது கஜா புயல் அப்போ டெல்டாவில் ஏற்பட்ட பாதிப்பு எவ்வளோ கொடூரமானது. கிட்டத்தட்ட 14,000 கோடி கேட்டது எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசு. ஒரு பைசா வந்துச்சா? அந்த அரசு பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை வெட்டி நீக்கிறதுக்கு மட்டும் ஒரு மரத்துக்கு 600 ரூபா வீதம் கொடுத்தாங்க. அவ்வளோதான், வெட்டி நீக்கிறதுக்கு. அவ்வளவும் போனது தான்.
இப்போ இது நல்லா தெரியும், தம்பி சீனிவாசனுக்கு நல்லா தெரியும். இவ்வளவு தூரம் எந்த இடத்துலையுமே ஒன்றிய அரசுல இருந்துட்டு உதவாத ஒரு அரசை, அந்த கட்சியை நீங்கள் அரவணைச்சிக்கிட்டு அண்ணன் சொல்கிறாரு பலமான கூட்டணின்னு. பலவீனமான கூட்டணி அண்ணன், தயவு செய்து இருங்க, நான் பேசி முடிச்சிடுறேன். பலவீனமான கூட்டணின்னா அது இருக்கிறதுலே பலவீனமான கூட்டணி. எது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கோ அது உங்களுக்கு தெரியல. மக்கள் முகத்தில் வந்துட்டு புன்னகை இல்லைன்னு தம்பி சீனிவாசன் சொல்கிறாரு. சாலையில் யாரும் சிரிச்சுக்கிட்டு போக மாட்டாங்க தம்பி. சிரிச்சிட்டு போனால் அது வேற மாதிரி அர்த்தம். தம்பி வந்துட்டு அரசியல்வாதி, பெரிய ஆள். அதனால தான் சொல்ல வரேன், மக்களினுடைய அந்த டிஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து நீங்கள் விவசாயிக்கு ஏற்பட்டுச்சு, எவ்வளோ தூரம் எடுப்புகள்லாம் ஏற்படுது. அப்போ இந்த தமிழக அரசு ரெஸ்பாண்ட் பண்ணிச்சா இல்லையா? தமிழக அரசு இப்போ ஐயா பொன்னையன் இவர் நம்ம பொன்ராஜ் அவர்கள் கூறியதை போல பல குறைகள் இருக்குது தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ஒரு ஆட்சி எங்கே வந்துட்டு ஒரு மக்களுக்கு கை கொடுக்கணுமோ அந்த இடத்துல கொடுத்துச்சா இல்லையா அப்படின்றத. எடப்பாடி போகிற இடங்கள்ல எல்லாம் மக்கள் கண்ணீர் விட்டு அலறாங்க, கதறாங்க அப்படின்னு சொன்னார். நாங்களும் டிவி பார்த்துட்டு தானே இருக்கோம், எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமிக்கு வேனில் கூட்டு வந்தவங்க அந்த வேனை திரும்பி போது விபத்தாச்சு, அதில் 50 பேர் இருந்தது, அதெல்லாம் கூட நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒருவேளை அதை பார்த்து கண்ணீர் விட்டுறாங்களோன்னு தெரியல. ஒரு விஷயம், நம்ம கூட்டம் அதெல்லாம் நம்ம விட்டுருங்க. கூட்டத்தை பற்றி தான் நிறைய பேசுகிறாங்க. உள்ளபடியாக கூட்டத்தை பற்றி பேசணும் அப்படின்னோம்னா ராகுல் காந்தியினுடைய அந்த யாத்திரைக்கு அங்கே கூட்டம் தான் கூட்டம். அலை கடல் என்ன அப்படின்ற வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய கூட்டம். இங்கேருந்து போன முதலமைச்சர் பேசின பேச்சுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸு, இதெல்லாம் தான் பெரிய விடயம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு அரசை வந்துட்டு நம்ம மதிப்பீடு செய்யும் பொழுது இதெல்லாம் விட்டுருங்க, இந்த கருத்து கணிப்பு அதெல்லாம் விட்டுருங்க, உங்களுடைய அரசியலாம் விட்டுருங்க. தமிழ்நாடு சந்தித்த மிகப்பெரிய அக்யூட் கிரைசிஸ் ஒன்றும் வேண்டாம். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர். இந்த தமிழக அரசு கடந்த ஓராண்டு காலத்தில் என்ன நாங்கள் திட்டமிட்டோம், என்ன நாங்கள் செய்தோம், விளைவு என்ன அப்படின்னு 3 இது பண்ணிட்டு எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்டை கொடுத்துச்சால் இந்த மாநில அரசு. நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதற்கு எதிராக எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்பட்ட ஒரு வாதத்தை சொல்லுங்க பார்ப்போம். இங்கே ஒரு திட்ட கமிஷன் இருக்குது, அதில் ஒரு எக்கனாமிஸ்ட் இருக்கிறாரு, இன்னும் பலரும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு தான் பட்ஜெட்டுக்கே வருது, விவாதம் நடக்குது, ஒரு வார்த்தை அதை பற்றியே இல்லை. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அப்போ இந்த மாதிரி விவாதங்களில் மட்டும் பேசுறது அப்படின்றது வந்து என்ன அர்த்தம்? அதான் கேட்குறேன். இப்போ முதலமைச்சர் சொல்றாருன்னா அவர் திட்டங்கள் மேலே நம்பிக்கை வச்சு அவர் சொல்றாரு, நான் இந்த திட்டம் இது இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கு. அவர் போறாரு, டெய்லி போறாரு, பார்க்குறாரு, பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுறாரு. அதுலேருந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக்கு அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஓகே நம்மளுக்கு தான் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அவர் எதிர்பார்க்கிறாரு. அது அவருடையது. இதெல்லாம் கருத்து கணிப்பு வச்சுலாம் பண்ணுறது இல்லை. அவர் தான் இவ்வளோ பேருக்கு அந்த மாதிரி 3 லட்சம் பேர் கூடுதலாக அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு வந்துட்டு அந்த காலை உணவு திட்டத்தை வந்துட்டு நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னா இன்னொரு விவாதம் ஒன்று இருக்குது. ஆஹா, அப்போ இன்னும் கூட சாப்பிட்றதுக்கு அவங்கள வந்துட்டு முன்னேற்றலை அப்படின்ட்டு. அப்படி கவலைப்படுறவங்க 82 கோடி பேர் இந்தியர்கள் வந்துட்டு இன்னமும் வந்துட்டு ரேஷன் கார்டை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்கன்றதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. 3வது பொருளாதாரமாக மாறிட்டு ஜப்பானில் போய் பேசக்கூடிய பிரதமரை பெற்றுள்ள உங்களுடைய கட்சி ஏன் இதை சொல்ல மாட்டேங்குது, பேச மாட்டேங்குது? ஆனால் இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நிலையை நித்தி ஆயோக் வந்துட்டு படம் பிடிச்சு காட்டும் போது அதில் சொல்லும் பொழுது வறுமை கோட்டில் ரொம்ப லீஸ்டில் இருக்கிறது தமிழ்நாடு, கேரளாவும் இல்லையா? குறைச்சிருக்கிறாங்களா இல்லையா? அதை கவனிங்க. ஸோ ஒரு இம்போர்ஷனேட் எந்த விதமான சாய்வுகளும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இதை கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழக அரசு மிக சிறப்பாகவே பணியாற்றி வருகிறது. எபோவ் ஆவரேஜ் எல்லா மாநிலங்களோடையும் ஒப்பிடும்பொழுது இந்தியாவில் இது நன்றாக பர்ஃபார்ம் பண்ணுது. இவங்க எக்ஸ்போர்ட்டுக்கு சொன்ன டேட்டா பொய் இல்லை, வளர்ச்சிக்கு சொன்ன இப்போ தம்பி சொன்னார், சூர்யா கிருஷ்ணமூர்த்தி சொன்னார். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சரியான ஒரு விடயம். இதெல்லாம் தான் நம்ம அளவுகளை எடுத்துகிட்டு பேசணும். இதனுடைய பலன்கள் இந்த மக்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது தான் வந்துட்டு எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்டு. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு அரசியல் ரீதியாக வந்துட்டு இந்த மக்கள் அடறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறது வந்துட்டு பெறட்டுறது. தயவு செஞ்சு அப்படிப்பட்ட வாதம் வேண்டாம். இந்த மின்சார கட்டணம் பாதிச்சிருக்குது, அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பாதிச்சிருக்குது, பால் பாதிச்சிருக்குது, வீட்டு வரி பாதிச்சிருக்குது. அவரே எடுத்து கொடுக்குறாரு. அது ஒன்றும் இல்லை, அண்ணன் தானே, அண்ணனும் தம்பி தான் எதிரிலையும் பொருளையும் உட்காந்துட்டு இருக்கிறோம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. நான் சொல்ல வரேன், இதை பேசுங்க, மக்களிடையே இதை பேசுங்க. அதை பதில் சொல்ல வேண்டியது முதலமைச்சர்லேருந்து நம்மளுடைய சூர்யா கிருஷ்ணமூர்த்தி வரைக்கும் இருக்கக்கூடிய கடமை அவங்க செய்வாங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை, எவ்வளோ சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சாதாரண நீடின்னு சொல்கிறோம்ல, ஒரு 40% மக்கள்
அந்த இடத்துல இந்த அரசு என்ன பண்ணுச்சு? அந்த இடத்துல இந்த அரசு மிக சிறப்பாக செயல்படுகிறது. அதனால தான் ஒரு அசைக்க முடியாத நிலையில் அவர் சொல்லிட்டு போறாரு, நாங்கள் தான் ஜெயிப்போம். பொன்ராஜிட்ட நான் திரும்ப கேட்கணும், எடப்பாடி காட்டக்கூடிய இந்த திடீர் நெருக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி இணக்கத்தோட வெளிப்பாடு, நான் அண்ணாமலை கூட ஜெல்லாயிட்டேன் அப்படிங்கிற அந்த இணக்கத்தோட வெளிப்பாடா பார்க்கலாமா, இல்லை இது இப்போ கட்டாயத்தோட நெருக்கமா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஒரு கட்டாயத்தின் நெருக்கமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம சொல்லக்கூடாது இதெல்லாம், அவங்களா அவர்கள் பரிமாறிக்கொண்ட வார்த்தைகள் தான். தற்குறிகள் என்று சொன்னவர் தான் அண்ணாமலை. அது தகைசால் பெருந்தகையாக இன்றைக்கு மாறிவிட்டார் எடப்பாடி அண்ணாமலைக்கு. கத்துக்குட்டி என்று சொன்னவர் தான் எடப்பாடி, இன்றைக்கு வந்து கற்றறிந்த பெருமகனாக அவர் மாறிவிட்டார். எனவே இவர்கள் அரசியலுக்காக இவர்கள் யாரையும் எப்படியும் தூற்றுவார்கள். இவர்கள் தங்களது தேவைக்காக எப்படியும் அரசியலிலே யாருக்கும் வெக்கவில்லை என்ற நிலையிலே இவர்கள் சேர்ந்து கொள்வார்கள். எல்முருகன் வந்து தெளிவாக ஸ்டாலினை வைகோ பேசலையா, வைகோ திமுக பேசலையா? அதனால எல்லா அரசியல் கட்சியிலையும் பேசுறத வந்து பழச சொல்லிட்டு இருக்க கூடாது. இப்ப அவங்க இணக்கமா ஒன்றுபட்டு ஒரு குறிக்கோளோட ஒன்று சேர்ந்திருக்காங்க. என்ன குறிக்கோள் சார் உங்களுக்கு என்ன சார்? திமுக ஆட்சி விட்டு இறக்கணும் தான் குறிக்கோள் என்ன சார்? உங்க ரெண்டு பேரும் ஆட்சி விட்டு இறக்கணும் சார். திமுக ஆட்சி அது உங்களுக்கு விரோத ஆட்சினா அது எப்படி மக்கள் விரோத ஆட்சி? மக்கள் விரோத ஆட்சி சார். அது எப்படி மக்கள் விரோத? பொன்ராஜுக்கு வேண்டிய ஆட்சியா இருக்கலாம். மக்கள் விரோத உங்களுக்கு விரோதமா இருந்துச்சுன்னா மக்கள் விரோதம் நீங்களா நினைச்சுக்கிறீங்க, அவ்வளவுதான். தொடர்ந்த எலெக்ஷன்ல நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எடப்பாடிக்கு நீங்க அப்புறம் வரலாம், முதல்ல உங்க கட்சிக்கு வருவோம். கொஞ்சம் எங்களை பார்த்து நீங்க வந்து 77 ஜெயிச்சீங்களா 87 ஜெயிச்சீங்களான்னு கேக்குறீங்க. நான் கேக்குறது 2025-26 பத்தி பேசிட்டு இருக்கேன். ரொம்ப சட்டமன்றம் நாடாளுமன்றம்லாம் வேணாம் சார். உங்களுடைய ஜி.கே. வாசன் அவர் சொந்த ஊரு சுந்தரபெருமாள் ஊராட்சியில ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் கேண்டிடேட் போட்டு தமாக ஜெயிக்க வச்சிருங்க சார், அப்புறம் பேசிக்கலாம். ஜெயிக்க வச்சா என்ன பண்றீங்க? ஜெயிக்க வைங்க. நீங்க தனியா நின்ன வரலாறே கிடையாது. நீங்க எங்க கேக்குறீங்க? 67ல இருந்து அண்ணா காலத்துல கூட்டணி அரசியலே தமிழ்நாட்டுல கொண்டு வந்து நீங்க தலைவர் காமராஜர் தோற்கடிக்கிறதுக்காக தமிழக அரசியல்ல கொள்கை இல்லாத கூட்டணியை உருவாக்கணும். நீங்க வந்து சுந்தர பெருமாள்ல நிறுத்தி ஜெயிக்க வைங்கன்னா நீங்க முதல்ல தனியா நில்லுங்க, நாங்க நிக்க தயார். அதாவது ஒத்துக்கிறாரு யாரு? இல்ல நீங்க நிக்க தயாரா சார்? 67ல இருந்து கூட்டணி அரசியல் தமிழகத்துல கொண்டு வந்து உத்தம தலைவன் காமராஜர் தோற்கடிக்கணும்ன்றதுக்காக கொண்டு வந்தீங்க. நீங்க என்னமோ தனியா நின்னு ஜெயிக்கிற மாதிரி இல்ல. உத்தம தலைவர் காமராஜரை உயிரோடு எரிக்க முயன்ற RSS கூட சேர்ந்துகிட்டு இன்னைக்கு பேசுற பேச்சு நீங்க 99ல கூட்டு வைக்கலையா? நீங்க கூட்டு வச்சா சொல்றேன் நீங்க கூட்டு வச்சா உத்தம கட்சி கேட்டீங்களா? பதில் சொல்லணும்ல, கொஞ்சம் நாகரிகமா நடந்துங்க. சொல்லுங்க. அதாவது நீங்க நாகரிகத்தை பத்தி எனக்கு சொல்லி தராதீங்க. இல்ல நாகரிகமா இல்லாதனால தான் நான் அமைதியா இருக்கேன். யார் நீங்க? அமைதியா இருக்க. நான் பதில் சொல்லட்டுமா? சொல்லுங்க. கூட்டணி பத்தி பேசுறாரு. கூட்டணி எல்லாம் வேண்டாம், எல்லா கட்சியும் கூட்டணியை சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு உங்க சொந்த பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் ஜெயிச்சு காட்டுங்க. இது வரைக்கும் ஜெயிக்க முடியல, முடிஞ்சா ஜெயிச்சு காட்டுங்க. ரெண்டாவது எம்எல்ஏ கூட வேணாம் சார், நீங்க வந்து பஞ்சாயத்து சொல்றீங்க. நீங்க ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயிச்ச திமுக சார், நம்ம பேசுறீங்க. அந்த ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு தான் அடுத்த ஆட்சிக்கு வந்தோம். உங்கள மாதிரி கடைசி வரைக்கும் கூட போய் நிக்கல. 77ல இருந்து நீங்க எப்ப ஆட்சிக்கு வந்தீங்க? 77ல இருந்து 89 வரைக்கும் வரலாறு தப்பா பேச கூடாது. ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு 91ல வரலாறு தப்பா ஆரம்பிச்சதுல இருந்து 89 அவர் சாகர வரைக்கும் உங்களால ஜெயிக்க முடியல. 80 எடப்பாடி மாதிரி பேசாதீங்க. தவறான தகவலை பதிவு பண்ண கூடாது. 80 நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் சேர்த்து பார்க்கணும். அதுல எம்ஜிஆர் வீழ்த்தி நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக. சட்டமன்றத்துல ஜெயிச்சீங்களா? பார்லிமெண்ட்ல இந்திரா காந்தி இப்ப ஜெயிச்சீங்க. இப்ப ஒரு கேட்ட விஷயத்துக்கு வாங்க, கேளுங்க. ஒன்னு அந்த பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் ஜெயிச்சு காட்டுங்க. ஒன்னு. ரெண்டாவது, இன்னும் 99ல கூட்டணி வச்சீங்களாங்கிறாங்க. 99ல கூட்டணி வச்ச பிறகுதான், ஆட்சியில பங்கெடுத்த பிறகுதான்
மனு தர்மம் தான் இந்த நாட்டில் சாதியை பாதுகாக்குது, தூக்கி போட்டு கொடுத்தணும்னு நாடாளுமன்றத்துக்குள்ளேயே எங்களுடைய எம்பி விடுதலை விரும்பி பேசினார். இன்னைக்கு அப்படி ஒரு டாக்குமெண்ட்டை உங்களுடைய தலைவர் பேசினாரு, மனு தர்மத்துக்கு எதிரா அல்லது இங்க இருக்கக்கூடிய இந்துத்துவத்துக்கு எதிரா, மதவாத சக்திகளுக்கு எதிரா, தமிழ்நாட்டை அவங்க நெருக்கடி கொடுக்குறாங்களா அதுக்கு எதிரா ஒன்னு பேசினாரு அப்படின்னு சொல்லுங்க. அதை தாண்டி அந்த கூட்டணி விட்டு வெளில வரும்பொழுது ஒரு ப்ராமிஸ் பண்ணோம், இனி ஒரு நாளும் பிஜேபி கூட கூட்டணி கிடையாதுன்னுட்டு. இன்னைக்கு ஏறக்குறைய 20-22 வருடங்கள் ஆகுது, இதுவரைக்கும் ஒரு முறை கூட கூட்டணி வைக்கல. ஆனால் அந்த பிஜேபிக்கு எதிராக வாழ்நாள் முழுக்க உழைத்த ஜி.கே. வாசனுடைய அப்பா இன்னைக்கு வந்து அவங்க கூட போய் ஜி.கே. வாசன் கூட்டணி வச்சிட்டாரு. அந்த வரலாறுலாம் பேசினா நல்லா இருக்குமா சார்? நீங்கள் ஒன்று சொல்கிறேங்களுங்க, நீங்கள் வந்து இது வரைக்கும் கூட்டணி வைக்கலன்னு சொல்கிறீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் தான் சொன்னீங்க மத்திய அரசாங்கத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி விட்டு இறங்கும்போது என்னுடைய மகள் கனிமொழியை கைது செய்து கொடுமைப்படுத்தினார்கள், என்னுடைய அமைச்சராக இருந்த ராஜா அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள், கூடா நட்பு கேடாய் முறியும், எந்த காலத்திலேயும் நான் காங்கிரஸோட கூட்டு வைக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, அப்புறம் ஏன் வச்சிங்க? திமுக பாஜகவோட சொன்னீங்க. இந்த நாட்டை மதவாதமாக துண்டு துண்டாக வெட்டி போடக்கூடிய பிஜேபியை வீழ்த்துறதுக்காக கூட்டணி வச்சோம். நீங்க எதுக்கு வெளியே வந்தீங்க? அப்ப ஏன் சொன்னீங்க இனி எந்த காலத்திலயும் காங்கிரஸோட கூட்டு வைக்க மாட்டோம் தலைவர் கலைஞர் சொன்னாரா இல்லையா? அதாவது தலைவர் கலைஞர் சொன்னாரா? எந்த இடத்துல சொன்னாருன்னு எடுத்து காட்டுங்க. எந்த இடத்துல எந்த காலத்திலும் கூட்டணி இல்ல அப்படி எந்த இடத்துல சொன்னாரு எடுத்து காட்டுங்க. காலத்திலும் காங்கிரஸோடு கூட்டு எந்த இடம் என்னைக்கு சொன்னாரு, எந்த பொதுக்கூட்டத்துல சொன்னாரு? நான் சொல்றேன், ஜெயலலிதா வந்து இனி பிஜேபி கூட கூட்டணி இல்லன்னு சொன்னது சென்னை மெரினா பொதுக்கூட்டம் அப்படின்னு நான் சொல்ல முடியும். அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க. இந்த கூட்டத்துல சொன்னாரு எடப்பாடி, அதுக்கப்புறம் சொன்னாரே சார், எடப்பாடி அதுக்கப்புறம் சொன்னாரே சார், இப்பவும் இல்ல எப்பவும் இல்ல, நீ பாஜகவோட கூட்டணி இல்லவே இல்லைன்னு சொல்லி எடப்பாடி இப்ப சொன்னாரே சார். சார் நான் இல்லன்னு சொல்லல சார், அரசியல்ல நிரந்தர நண்பரும் இல்ல நிரந்தர எதிரியும் இல்ல, கூட்டணி தேவைப்படும் போது வைத்துக் கொள்கிறார்கள். காங்கிரஸ் வேணாம்னு சொன்னீங்க, காங்கிரஸோட இன்னி வரைக்கும் தொடர்ந்து கூட்டணியில நீடிக்கிறீங்க. அது மாதிரி அவர் பிஜேபி பொன்ராஜ் பாதியில நிக்கிறார், தேவைப்படும் போது வச்சுக்கிட்டோம் சார், தேவை எங்களுக்கு இப்ப தேவை இருக்குது, தேவைப்படும் போது இந்த கூட்டணியை வச்சுக்கிட்டோம். பொன்ராஜ் உங்ககிட்ட தான். எடப்பாடி சொன்னார் தேர்தலுக்கு வந்து கொள்கை வேற கூட்டணி வேற அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் உண்மையே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி என்ற கட்சி கொள்கை தன் எடுத்த கொள்கையில் அறுதி பெரும்பான்மை கிடைத்தவுடன் அவர்கள் வந்து அந்த கொள்கையில் இருந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கட்சி வந்து பிஜேபி. இந்துத்துவா கொள்கையில், ஒட்டுமொத்தமான மதவாத கொள்கையில் மிகவும் ஸ்ட்ராங்காக இருந்து மொழியை திணிப்பதில், இந்தி மொழியை திணிப்பதில், புதிய எஜுகேஷன் பாலிசி என்ற வடிவில் வந்து சமஸ்கிருத கல்வியை தமிழகத்தில் மட்டுமில்லை மற்ற மாநிலங்களில் திணிப்பதை, மாநில சுயாட்சியை வந்து அதனுடைய சிறகுகளை முறிப்பதில், இப்படி அனைத்து கொள்கைகளிலுமே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கட்சி தான் பிஜேபி. அப்படி கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கட்சி பிஜேபி இன்றைக்கு அதிமுக என்ற திராவிட சித்தாந்தத்தை கொள்கையை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட எம்ஜிஆர் கட்சியை, ஜெயலலிதா என்ற ஆளுமை மிக்க கட்சியை, மோடியா லேடியா என்று கேட்ட அந்த ஆளுமை மிக்க கட்சியை இன்றைக்கு கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று சொல்லி கொள்கையை தூக்கி புறந்தள்ளிவிட்டு தனது அரசியல் ஆதாயத்திற்காக திமுகவை அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்திற்காக இன்றைக்கு அதிமுகவை ஆர்எஸ்எஸ்ஸின் அடிமையாக மாற்றி அமைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்று நான் சொல்லலை, எல் முருகன் சொல்கிறாரு. அப்போ எல் முருகன் வந்து இன்றைக்கி அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கும்பொழுது இந்த விவாதத்துக்கு வர்றவங்க ஏதோ ஒரு சீனிவாச மாதிரி ஒரு சில பேர் அதிமுக பேச்சாளர்கள் வர்றாங்க. ஆனால் பெரும்பாலும் வர்றவங்க அத்தனை பேருமே ஆர்எஸ்எஸ்லேருந்து அதிமுகவில் இறக்குமதி செய்யப்பட்ட நபர்கள் தான். இன்றைக்கு எடப்பாடியை சுற்றி இருப்பவர்கள் அத்தனை பேருமே அவர்கள் தான். இன்றைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் தான் இன்றைக்கி எடப்பாடியை இயக்கி கொண்டிருக்கிறது. அப்போ நீங்கள் வந்து சங்கியாக இருப்பவர்களுக்கு ஓட்டு போட்டுடலாம், ஆனால் சங்கிக்கு அடிமையாக இருக்கவங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க மக்கள், தமிழ்நாட்டு மக்கள்? சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ ஒரு அதிமுகவை எம்ஜிஆர் கட்சியை இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய கட்சியாக மாற்றி வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இப்ப தேவைக்கான இது ஒரு கூட்டணி, நாங்க அடிமையெல்லாம் இல்ல, தேவைக்கான கூட்டணி என்றாரு. இல்லாம கூட்டணி ஆட்சியை கொடுத்தோம்னா இல்லாம கூட்டணி வச்சிருக்க உங்களை நம்பி ஆட்சியை கொடுத்தா நீங்க என்ன சார் கொள்கையோட கூட்டணி வச்சிருக்கீங்க? காங்கிரஸ் ஒழிக்கிறதா தமிழ்நாட்டுடைய சுயாட்சியை வித்துட்டு போயிருவீங்க. காங்கிரஸ் எதிர்காலத்துல கூட்டணி இல்லையா? எதிர்காலத்தை அடகு வச்சுட்டு போவீங்க. கொள்கை இல்லாதவங்கிட்ட ஆட்சியை கொடுத்தா உங்க சுயநலத்துக்காக உங்கள்ட்ட ஆட்சியை கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? நீங்க தமிழக இளைஞர்கள் எதிர்காலத்தை தேசிய கொள்கை உள்ளவங்க என்ன கொள்கை வச்சிருக்கீங்க? நீங்க கொள்கை என்ன?
மக்களுக்கான எதிரான கொள்கை, அன்னைக்கே தமிழக மக்களுக்கு எம்ஜிஆர் எதிரான சொல்லிட்டார் சார், அண்ணா இசம் தான் எங்க கொள்கையை இன்னைக்கு வந்து கொள்கைன்னு. தமிழ்நாட்டுடைய அதிமுகவில் திணிப்பது தமாகவுடைய தலைவர் ஜி கே வாசன் அவர்கள். அவர் செய்யலாமா அதை? நீங்க சொல்லாதீங்க. ஒரு நீங்க மதிப்புமிக்க போய் பண்பாளர் நீங்க எந்த அவர். கட்சியில இருக்கீங்க? அவர் முதல்ல வந்து சொல்லுங்க. அதிமுக அடிமைப்படுத்தலாமா? யாரு? அதிமுக நாங்க அடிமைப்படுத்தலாமா? அடிமைப்படுறோம். நான் மக்கள் கட்சியில இருக்கேன். எந்த மக்கள் நாங்க கட்சியில? மக்கள் கட்சியில இருக்கேன். மக்கள் பக்கம் நீங்க வந்து நிக்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப? நீங்க அதிமுக அடிமைப்படுத்துறதுல முதல் ஆளா நீங்க தான் இருக்கீங்க. முதல் ஆள் நாங்க சார் தெரிஞ்சுக்கங்க. அடிமைப்படுத்துறோம். அந்த பழி தமிழ்நாட்டு உங்களுக்கு தான் மக்களை நேரும். விடுவிக்கிறோம். நீங்க தான் அடிமைப்படுத்திருக்கீங்க. நீங்க யாரு? தான் வந்து தமிழ்நாட்டு மக்களை பிணக்கு விடுவிக்கிறோம் கொண்டாந்து சார். உங்களுடைய திராவிட சுயநலத்திற்காக முன்னேற்ற நீங்க அதை கழகத்துக்கு செஞ்சுட்டு இருக்கீங்க. யார்? நாங்க செய்றோம். தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகின்ற அந்த என்ன கூட்டணியை திராவிட உருவாக்கி முன்னேற்ற இருக்கோம், கழகத்தை அவ்வளவுதான். வந்து பண்ணிட்டீங்க? மாநில சுயாட்சி வாங்கி கொடுத்துருவீங்களா? கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்றீங்களா? மாநில சுயாட்சி வாங்கி கொடுத்துருவீங்களா? சார், கொள்கை 18 வேறு வருஷமா கூட்டணி மத்தியில வேறுன்னு ஆட்சியில சொல்றீங்களா? நீங்க இருந்தீங்களே, வந்து என்னைக்காவது நீட்டை மாநில சுயாட்சி பத்தி ரத்து பண்ண கவலைப்பட்டீங்களா? சொல்றீங்களா? மத்தியில 18 ஆண்டுகள் நீட்டை சார். ரத்து பண்ண சொல்லிருக்கீங்களா வாஜ்பாய் நீங்க? ஆட்சியில இருந்தீங்க, மன்மோகன் சிங் ஆட்சியில இருந்தீங்க. 18 ஆண்டுகள் என்னைக்காவது மாநில சுயாட்சி 18 பத்தி ஆண்டுகள் மாநில சுயாட்சிக்கு கவலைப்பட்டிருக்கீங்களா? பங்க வராம கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு கவலைப்பட்டிருக்கீங்களா? சூர்யா இடையில ஒரே ஒரு குறுக்கீடு போராடி பண்றாரு. இருப்பீங்களா? அந்த கப்பலை பத்தி ஏதோ கேக்குறாரு பாருங்க. கல்வி மேல வந்து மத்திய அரசு அங்கீகாரம் செலுத்தல அவங்க கச்சத்தீவு விட்டுட்டாங்க. ஞாபகம் வரும். கல்வி பொதுப்பட்டியல்ல இருந்து என்ன மாநில சார்? பட்டியலுக்கு வேணும்னு அதிகாரம் கையில இருந்தா அதை பத்தி கவலை இருக்காது. இல்ல அது என்ன பிரச்சனைனா சரி, இப்போ உங்ககிட்ட இருக்குல்ல கூட்டணி வச்சிருக்கீங்கல்ல, இப்ப செய்ய சொல்லுங்க. ஒன்றரை சார், ஒரு செகண்ட் சார், ஒரு செகண்ட் அவர் ஏதோ கற்பனை பத்தி பேச வந்தாரு. இப்ப செய்ய வேண்டிய இடத்துல வந்து பிஜேபி இருக்குல்ல, செய்யற இடத்துல பிஜேபி இருக்கா இல்லையா? ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில இருந்தோம், நாங்க வெளியே வந்தோம் கடைசியில. ஓகே ஓகே, சீனிவாசன் ரொம்ப நேரமா குறிக்கிட்டாரு. சீனிவாசன் ஏன் வெளியே வந்தீங்க? ஏங்க சார் அதை கேட்டுருவோம் இருங்க அதுக்கு முன்னாடி சீனிவாசன் ரொம்ப நேரமா குறிக்கிட்டாரு. சீனிவாசன் இல்ல ஐயா பொன்ராஜுக்கு பலத்த சந்தேகம். குறிக்கோள் என்ன, கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, இது கேட்டுக்கிட்டே இருக்கிறார். தொடர்ந்து பல விவாதங்கள்ல ஐயா கேட்கிறார். அதிமுக புரட்சி தலைவர் அண்ணாவின் வழி, அவ்வளவுதான், பெரியாரிசத்தை நாங்கள் கையில் வைத்திருக்கிறோம். பிஜேபியோடு கூட்டணி அதிமுக வச்சிருக்குது. பெரியார் படம் எங்கேயாவது வச்சிருக்கீங்களா? பெரியார் படம், பாஜக என்பது அரசியல் இயக்கம். பெரியார் படம் உங்க போஸ்டர்ல இருக்கா? இல்ல, பெரியார் படம் உங்க போஸ்டர்ல இருக்கா? தேர்தல் போஸ்டர்ல இருக்கா? ஒரு போஸ்டர்ல காமிங்க நீங்க. இருக்கு. பெரியார் படம் உங்களுக்கு இருக்கா? வேணா படம் எடுத்து அனுப்பிச்சு விடுறேன். எங்க இருக்கு? எங்க காமிங்க, எங்க காமிங்க நீங்க? பெரியார் வழிதான், ஏதாவது ஒரு அண்ணா போஸ்டர் வழி. காமிங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அத சொல்லுங்க சார், உங்க எடப்பாடி சொல்லுங்க சார். நீங்க ஆர்எஸ்எஸ் உடைய குரலாக உங்க எடப்பாடி பேசிட்டு இருக்காரு. சொல்லுவோம், நீங்க அதிமுகவின் குரலா ஆர்எஸ்எஸ் இன் குரலா? அத தெளிவா சொல்லுங்க. சொல்லுவோம், தெம்பா சொல்லுவோம். இல்ல நான் கேக்குறேன், நீங்க 4 ஆண்டு ஆட்சியில குரலா தெளிவா ஒழிப்பீங்க. கேட்டது எது, மீட்டது எது? இல்ல இல்ல சார் அவர் நேரா ஒரு கேள்வி கேட்டார் பொன்ராஜ். அதுக்கு வாங்க, நீங்க ஆர்எஸ்எஸ் ஓட குரலா சார் திராவிடத்தோட குரலான்னு கேக்குறாரு. வாங்க அதுக்கு வாங்க. எம்ஜிஆரின் குரலா, ஜெயலலிதாவின் குரலா, எம்ஜிஆரின் குரலா, ஆர்எஸ்எஸ் ஓட குரலான்னு கேக்குறாரு. வாங்க அதுக்கு வாங்க. ஏங்க அண்ணா எல்முருகன் சொன்னதுக்கு என்ன மதிப்பு சொல்லுங்க? எல்முருகன் சொல்லியிருக்காரு குரல் ஐயா, அது எல்லாது அதிமுக தொண்டனுக்கு. எடப்பாடிக்கு என்ன? அதிமுக தொண்டன் அப்படித்தான் இருக்கான் இன்னும். அதிமுக தொண்டன் எம்ஜிஆர் குரலாக இருக்கிறான், ஜெயலலிதாவின் குரலாக இருக்கிறான். ஆனா எடப்பாடியும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இருக்கீங்களா? அதை சொல்லுங்க. நீங்க நாங்க கூட்டணி வச்சிருக்கிறது புரட்சி தலைவர் எங்க சார் இருக்காரு? உங்ககிட்ட பாஜக ஜெயலலிதா படமும் புரட்சி தலைவர் படமும் போடாம எடப்பாடி படத்தை போட்டு நீங்க வந்து ஓட்டு கேட்டு வர்றீங்க. எப்படி உனக்கு ஓட்டு போடுவான்? நிறைய படங்கள், நிறைய படம் இருக்குது, உங்களுக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். நான் கேட்கறது 4 ஆண்டு பெரியார் படம் இருக்கா? பெரியார் சிந்தனையோட என்ன பெரியார் படம் இருக்கீங்க? பெரியார் நூற்றாண்டு விழாவை கொண்டாடியவர் எம்ஜிஆர். மாநில உரிமையை கொண்டாடியவர் எம்ஜிஆர். ஏங்க மாநில, அதாவது கூட்டணியில வந்து அண்ணன் இந்திரா காந்தியை எந்த அளவு தரந்தாழ்ந்து விமர்சனம் பண்ண திமுக, எவ்வளவோ விமர்சனங்களை தமிழீழத்தை காவு கொடுத்த காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கிற திமுகவிற்கு என்ன யோசனை இருக்கு? தேர்தலுக்கான கூட்டணி. அதற்கான பதில சூர்யா சொல்லிட்டாரு. அதுக்குள்ளேயே திரும்ப போக விரும்பல. இல்ல நான் கேட்கறது தமிழகத்தினுடைய தமிழக மக்களை திமுகவை அகற்றுவதற்கு பாஜகவோட கூட்டணி அதிமுக. இதுல வேற எந்த பிரச்சனை இருக்குதுல? திமுக பாஜக கூட்டணி 96 சாக்கடையோட கூட்டணி வச்சிருக்கீங்களா? குருமூர்த்தி சொன்னது மாதிரி பண்டார பிரதேசம் சொன்னது திமுக தானே? இல்ல நான் கேட்கிறேன் சார், பாஜக பண்டார பிரதேசம்னு சொன்னீங்கல்ல, பாஜகவை ஏன் கூட்டணி வச்சீங்க? அப்புறம் அடல் பிகாரின்னு பெரிய பட்டமெல்லாம் கொடுத்தீங்களே பாஜகவிற்கு, அது எந்த அடிப்படையில் பட்டம் கொடுத்தீங்க? அப்ப தேர்தலுடைய நிலைப்பாடு அதிமுக பாஜகவோட கூட்டணி.
இதுல எங்க இருந்து வந்தது ஆர்எஸ்எஸ்? ஒவ்வொருத்தருடைய சீனிவாசன் உங்ககிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறாரு. ஐயனாதர் ஒரு செகண்ட் இருங்க. அதிமுக சார்பா பேசுற டிபேட்ல வேற அத்தனை பேர் ஆர்எஸ்எஸ் காரங்க வந்திருக்காங்க. தம்பி சீனிவாசன் ஐயனாதர் உங்ககிட்ட ஒரு கேள்வி விரும்புறாரு. சீனிவாசன் சொல்றது வந்துட்டு இது தேர்தல் உடன்படிக்கை, இதுல கொள்கை வேணும், கோட்பாடு வேணும், எதுவும் வேண்டாம், தேவையில்லை. அது வந்துட்டு உடன்படிக்கைக்கு தான். அதனால உங்களுடைய கொள்கையை நீங்க விட்டுட்டு வந்துடுறீங்கன்னு அர்த்தமா? அண்ணாவினுடைய கொள்கையோ தந்தை பெரியாருடைய கொள்கையோ அந்த பாதையை விட்டுறீங்கன்ற அர்த்தமா? அது ஆர்எஸ்எஸ் பேசக்கூடிய பேச்சு என்ன? எங்களுடைய அட்வைஸை கேட்டுக்கிட்டு அவங்க இருந்தால் என்ன தப்பு? ஒரே ஒரு ஆள் செல்லூர் ராஜு மட்டும் அங்கேருந்து பேசுகிறாரு. இங்கேருந்து ஏன் எடப்பாடி பழனிசாமிகளுடைய பொதுச்செயலாளர் சொல்லலை? நாங்களும் அவங்களும் வேற வேற கொள்கை கோட்பாடு கொண்டவங்க, இது வெறும் அரசியல் கூட்டணி, தேர்தல் கூட்டணி தான் அப்படின்னு ஏன் ஒரு விளக்கத்தை இந்த 3 நாளில் அவங்க கொடுக்கல? அது சொல்லுங்க. இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா, இவங்களுக்கு ஓட்டு போடுறது அப்படின்றது நாளைக்கு இவங்க ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன். அப்போ எஜுகேஷன் கல்வித்துறை வந்துட்டு போச்சு அப்படின்னோம்னா இங்கே வந்துட்டு மனுஸ்மிருதி பாடத்திட்டத்துக்கு வந்துடும், தேச கல்விக் கொள்கை பாடத்திட்டத்துக்கு வந்துடும், மும்மொழி கொள்கை வந்துடும். அதை எதிர்க்கக்கூடிய திராணி ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்காது. நீங்கள் தமிழ்நாட்டை மீட் பண்ணுறீங்க, தமிழ்நாட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு மீட்க முடியாத ஒரு படுகொலையில் தள்ளிடுவீங்க. இந்த ஆபத்து இருக்குது. நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சொல்ல வரேன். கொள்கையற்ற கூட்டணின்னு ஒரு முறை எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்வதில் ஒரு பெரிய ஆபத்து பொதிந்திருக்கிறது. கொள்கையை விட்டு விட்டு ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட போக முடியாது. எடப்பாடிக்கு இது புரியாதுன்றீங்களா? ஏன் ஒத்துக்கிறதே இல்லை அவர் பெரிய ஒரு போதும் நீங்க கொள்கை ரீதியான பேச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியதே கிடையாது. அவர் வெறும் குற்றச்சாட்டு அரசியல் இருந்து, அதாவது ஜெயலலிதா அம்மையார்கிட்ட ஒரு பகுதி எடுத்துக்கிறாரு, ஒரு குற்றச்சாட்டு அரசியல் மட்டும் பண்றாரு. நான் சொல்ற தமிழக மக்களே எச்சரிக்கை. நான் தம்பி சீனிவாசனுக்கு சொல்றேன், நீங்க போற பாதைன்றது இதை தமிழ்நாட்டை வந்துட்டு பிஜேபிக்கு ஓட்டு கொடுக்கறதுக்கான ஒரு இடமா தான், ஒரு வழியா தான் ஆகுமே தவிர நீங்க தமிழ்நாட்டை மீட்கிறது அப்படின்றது நீங்க மீட்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி இந்த அரசை தாண்டி நீங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் ஒப்பீட்டு அளவில் சொல்றேன். 2017-21 எடப்பாடி பழனிசாமி அரசோடு 2021-25 ஸ்டாலின் அரசோடு ஒப்பிட்டு பேசுறீங்க அப்படின்னா இந்த அரசு பல மடங்கு இது வந்துட்டு ஒரு உயர்ந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்றது கொடுக்கக்கூடிய உங்களுடைய கூட்டணி அரசினுடைய அந்த நிதி ஆயோக் கொடுத்த புள்ளி விவரங்களே போதுமானது. சொல்லிடுறேன். சொல்லுங்க. இல்ல நான் பதில் சொல்லிடுறேன். நாடறிந்த சிந்தனையாளர் எங்கள் ஐயனாதன். நான் அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. நான் ஒண்ணு கேட்கிறேன். 2017 இதே எடப்பாடியார் அரசு அம்மாவோட ஆட்சியை நடத்தினப்ப இந்த திமுக விமர்சனம் என்ன வந்தது? ரிமோட் கண்ட்ரோல் அரசுன்னு சொன்னீங்க, பாஜகவுடைய கைத்தடின்னு சொன்னீங்க. அந்த 2017 ஆட்சியில எந்த அளவு பாஜகவோட வழிகாட்டுதல்ல ஆட்சி நடந்தது? அதிமுக ஆட்சி மக்களுக்கான ஆட்சியா ஐயா எடப்பாடியார் நடத்தினார். வேளாண் திட்டங்களை வேளாண் சட்டத்தை ஏத்துக்கிட்டீங்களா இல்லையா? பாஜக மூணு வேளாண் தம்பி மூன்று வேளாண் சட்டங்களை ஏத்துக்கிட்டீங்களா இல்லையா தம்பி? ஐயா மாநில தமிழ்நாட்டிற்கு 14-28 மாநிலத்தினுடைய உரிமையை எடப்பாடி பழனிசாமி அரசு விட்டு தந்ததா இல்லையா? நீங்க எதிர்த்தீங்களா ஆதரிச்சீங்களா? அந்த இடத்துல செல்வி ஜெயலலிதா இருந்திருந்தா எதிர்த்திருப்பாங்களா ஆதரிச்சிருப்பாங்களா தம்பி? அது சொல்லுங்க ஐயா. தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு குண்டுமணி அளவு கூட எந்த விதமான வேதனையும் தராத அரசு அதிமுக அரசு. அது வேற, அது வேண்டாங்க. அவர் கேட்டதுக்கு நேரா பதில் சொல்லுங்க. நாடு தழுவிய அளவில் விவசாயிகள் போராடி அந்த வேளாண் சட்டத்தை ஆதரிச்சீங்களா எதிர்த்தீங்களா அதெல்லாம் கேக்குறாரு. அதுக்கு வாங்க. இல்ல சில அதாவது இல்ல வெளிப்படையா ஐயா எடப்பாடியார் பல இடங்கள்ல எதை நாங்க தவறுதலான ஆதரிச்சோம் அப்படின்ற கருத்தெல்லாம் சொல்லி அதற்கான வருத்தமும் தெரிவிச்சுட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டு அளவுல மக்களுடைய எந்தவித வேதனைக்கு அதிமுக காரணம் இல்ல. கச்சத்தீவை கொடுத்தது அதிமுக இல்ல. திரும்ப வேற எங்கே போறீங்க நீங்க? பாருங்க, செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது சொன்னது கச்சத்தீவை தாரை வார்த்தது ஒன்றிய அரசே. பாருங்க அந்த காலகட்டத்துல நாடாளுமன்ற உரைகளை எல்லாம் தம்பி தயவு செய்து படிங்க. மீண்டும் மீண்டும் அரசியலுக்காக அடிப்படை பிரச்சனையை திசை திருப்பாதீங்க. நான் வேண்டுகோள் விடுத்து கேட்டுக்கிறேன். கச்சத்தீவை தாரை வார்த்தது தமிழ்நாட்டுடைய சம்பந்தம் இல்லாமல், தமிழ்நாடு அரசுடைய ஒப்புதல் இல்லாமல், தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையினுடைய அனுமதி இல்லாமல் தூக்கி கொடுத்தது இந்திரா காந்தி அரசு. அது மீன்பிடி உரிமையை மறுபடியும் விட்டு தந்தது 76 எமர்ஜென்சி. அப்ப தமிழ்நாடு அரசு இல்ல.
இதை 2 விடயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்க பேசுங்க. நீங்க அரசியல் தமிழீழ பேரழிவு ஐயா, தமிழீழ பேரழிவுக்கு யார் காரணம்? தமிழீழத்தை அழிச்சதுக்கு யார் காரணம்? சீனிவாசன் அப்ப செஞ்சதுக்கு எடப்பாடி மன்னிப்பு கேட்டுட்டாரு, இனிமேல் அப்படி செய்ய மாட்டாரு அப்படிங்கிறதுக்கு என்ன கேரண்டி? அப்படி ஒரு கேள்வி வந்துரும்ல. வருது ஐயா அண்ணா எடப்பாடியார்னா கேரண்டி தான். எடப்பாடியார் தான் மக்களுடைய கேரண்டி. வாரண்டி கேரண்டி எல்லாம் இந்த அதிமுக ஆட்சி மக்களுக்கு தெரியும். சூர்யா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வாரண்டி கேரண்டி எல்லாம் எடப்பாடி அப்படின்னு நம்ம அண்ணன் சீனிவாசன் சொல்றாரு. நிறைய பட்டியலிட்டாங்க. நான் உண்மையில அவர் பெரிதும் மதிக்கக்கூடியவன். ஏன்னா எந்த விவாதத்திலையும் அண்ணாவை கோட் பண்ணாம அவர் பேச மாட்டாரு. அதனால அண்ணா வழி பெரியார் வழி அப்படின்னுட்டு அவரால் மட்டும்தான் சொல்ல முடியும் அதிமுகல. அதனாலதான் அவர் கீழே அதிமுகன்னு போடாம பேச்சாளர்னு போடுற அளவுக்கு தான் அதிமுக அனுமதிச்சிருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா, அண்ணா வழியிலும் பெரியார் வழியிலும் அதிமுகவுடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள். அதிமுகவுடைய தலைமை இல்ல, அது RSS வழியில தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு HRNC நிதியை எடுத்து எதுக்கு காலேஜ் கட்டுற, அதுல ஒரு சதி இருக்கு அப்படின்னு போய் பேசினார்ல எடப்பாடி பழனிசாமி. அது RSS உடைய குரலா அண்ணாவின் குரலா? அதுதான் அடிப்படை கேள்வி. இன்னொரு இடத்துல எல்முருகன் RSS அதிமுகவை வழி நடத்தினா என்ன தவறுன்னு கேட்டதுக்கு அதிமுகவோட ரியாக்ஷன் என்ன? அப்ப என்ன, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறியா? நாங்க ஏத்துக்கிறோம், ஆமா வழி நடத்தினா என்ன தப்பு அப்படின்னு கேக்குறீங்களா? இல்ல அப்படி ஒரு படி மேல போய் சொல்லுவோம். கன்னியாகுமரியில யாரோ ஒரு அதிமுக நிர்வாகி RSS பேரணியை தொடங்கி வச்சாருன்னு சொல்லிட்டு கட்சி பதவியை பறிச்சார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. SP வேலுமணி நிகழ்ச்சிக்கு போகும்போது ஏன் அந்த நடவடிக்கை எடுக்கல? ஏன்னா அன்னைக்கு அதிமுக RSS உங்களுக்கு ஒரு கசப்பா இருந்துச்சு, இன்னைக்கு RSS இனிக்குது அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், அண்ணன் போற போக்குல ஒரு தவறான தகவல் கொடுத்தாரு. அடல் பிகாரி வாஜ்பாயின்னு பட்டம் கொடுத்தீங்க. அது அவரோட பேரு. அடல் பிகாரி வாஜ்பாய்ங்கிறது அவருடைய பேரு. நாங்க கொடுத்த பட்டம் எல்லாம் கிடையாது. ஒண்ணு. இன்னொன்னு, என்னத்தை மீட்டிங்க 4 ஆண்டுகள்ல என்னத்தை மீட்டிங்க மாநில சுயாட்சி? 2 உதாரணம் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சென்னை மெட்ரோ ரயிலுடைய 2வது ஃபேஸ் போயிட்டு இருக்கு. அது இந்தியா முழுக்க எல்லா மெட்ரோ ரயில் திட்டத்துக்கும் ஒன்றிய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சேர்ந்து எக்ஸிக்யூட் பண்ண அந்த ப்ராஜெக்டை அப்படின்னு முடிவெடுத்த போது தமிழ்நாட்டினுடைய சென்னை மெட்ரோ 2வது கட்டத்தை மட்டும் மாநில அரசே செய்யும் அப்படின்னு உரிமையை விட்டு கொடுத்துட்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி. அது விட்டு கொடுத்துட்டு வந்தா மட்டும் பத்தல, அமித்ஷாவை கூப்பிட்டு வந்து வச்சு அடிக்கல் நாட்டினார். அந்த உரிமையை 4 வருடம் போராடி 2024 தான் மீட்டிருக்கோம். ஒன்றிய அரசுடைய ஃபண்டிங்கும் அதுல இருக்கு அப்படின்னுட்டு ஒண்ணு. 2வது, மாநில உரிமையில என்னத்தை மீட்டிங்கன்னாங்கல்ல, அண்ணனுக்கு ஜெயலலிதா அம்மையார் மேல பெரிய மதிப்பு இருக்கும். அந்த அம்மையாருடைய பேரை நாகை மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு இன்னைக்கு சூட்டி இருக்கோம். இடைக்கால தடை ஒண்ணு கோர்ட் தீர்ப்புனால இருக்கு. அந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஆளுநருடைய கொடுங்கரத்தை ஒடுக்கிட்டு சட்டமன்றத்தினுடைய மாண்பை காப்பாத்திருக்கோம்ல. ஜெயலலிதா பேரை நாகை மீன்வள பல்கலைக்கழகத்திற்கு வச்சதுக்கு பின்னாடி ஒரு சட்ட நடவடிக்கை இருந்துச்சுல, அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் மாநில சுயாட்சி மீட்டெடுத்ததுக்கு அடையாளம். இன்னொன்னு, நாங்க இருந்தப்ப என்னத்தை விட்டு கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. ஒரு கூடுதல் தகவல், அந்த மீன்வள பல்கலைக்கழக மசோதாவை 2வது முறையா திருப்பி அனுப்பினப்ப சட்டமன்றத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு வெளிநடப்பு பண்ணிட்டு போனவர் எடப்பாடி பழனிசாமி. எதுக்கு? ஜெயலலிதா அம்மையார் பேரை பல்கலைக்கழகத்துக்கு வைக்கிற மசோதாவை 2வது முறை அனுப்புறதுக்கு சட்டமன்றத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு. இன்னொன்னு, நாங்க என்னத்தை விட்டு கொடுத்தோங்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில தான், இன்னும் சொல்ல போனா அதிமுக அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் நீட் திணிக்கப்பட்டது. உதய் மின் திட்டத்தில் போய் கையெழுத்து போட்டு வந்தாங்க. கடைசி மாநிலமா ஜெயலலிதா சாகுற வரைக்கும் எதிர்த்த அந்த உதய் மின் திட்டத்தில் வேளாண்மை சட்டத்தை ஆதரிச்சாங்க. அதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்டவர் எடப்பாடி பழனிசாமி. நகர்ப்புற வரி சீர்திருத்தத்தை ஆதரிச்சு அந்த கமிட்டியில இடம்பெற்று ஒப்புதல் கொடுத்துட்டு வந்தது அதிமுக. இப்படி நாம பட்டியலிட்டுட்டே போகலாம். விஷயங்களை நாங்க அப்ப செஞ்சிட்டோம், அதுக்கு தான் சொல்லிட்டோம் சாரி அப்படின்னாரு. அதுதான் சொல்றேன். இப்ப எதுக்கு நீங்க ஒன்று செஞ்சீங்கன்னா, ஒரு நிமிஷம் சார், இல்ல எதுக்கு நான் முடிச்சிடுறேன், நீங்க சொல்லுங்க, அப்புறம் நான் குறுக்கிடல. நாங்க திமுகவை வீழ்த்துறதுக்கு ஒன்று சேர்ந்திருக்கோம் அப்படிங்கறத ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்காங்க. எதற்காக அவர்களுக்கு திமுகவை வீழ்த்தணும்? ஏன்னா 3% 0.07 விட்டுட்டு போன வளர்ச்சி இன்னைக்கு திமுக தான் 12% 11.18 கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. இன்னைக்கு திமுக தான் நான் முதல்வன் திட்டங்கிற பேர்ல ஏழை எளிய மாணவர்களுடைய மிகப்பெரிய கனவுகளை சாத்தியப்படுத்துது. இன்னைக்கு திமுக தான் இந்தி திணிப்புக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு திமுக இல்லைன்னா 100 நாள் வேலை திட்டத்துக்கு நிதி கொடுத்துருக்க மாட்டாங்க. வீதியில இறங்கி போராடினது நாங்க தான். இன்னைக்கு திமுக இல்லைன்னா மெட்ரோக்கு நிதி வந்திருக்காது. இன்னைக்கு திமுக இல்லைன்னா மும்மொழி கொள்கை இங்கே திணிக்கப்பட்டிருக்கோம். இது கூட விட்டுருவோம். நாடு முழுக்க இவர்களுடைய சர்வாதிகார திட்டங்கள், வக்ஃபு திட்டமா இருக்கட்டும், இடபிள்யூஎஸ் இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய SIR இருக்கட்டும், டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், பாஜகவினுடைய சர்வாதிகார எண்ணங்களை தடுக்கக்கூடிய ஒரே சக்தியாக தமிழ்நாடும் திமுகவும் இருக்கு. அப்ப திமுகவை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு தமிழ்நாட்டை பிஜேபி கரங்களில் கொடுக்க வேண்டும்ங்கிறது தான் அதிமுகவினுடைய அஜெண்டா. திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க சீனிவாசன்.
அதாவது போட்டிருக்கிற வேட்டி சட்டை வந்து மாப்பிள்ளை அவர் தான், எங்கள் ஐயா ஸ்டாலின் தான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் போட்டிருக்கிற வேட்டி சட்டை அந்த பட்டு சட்டை அதிமுக விட்டு. அப்போ ஏன் வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா, அதிமுக கடந்த காலங்களில் ஐயா எடப்பாடியார் அரசு கொண்டு வந்த அத்தனை திட்டங்களுக்கு தான் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க. ஐயா சொன்னார்ல, எங்கள் சூர்யா அண்ணன் சொன்னார் பாருங்க, அதாவது கோவில் நிலத்துக்கு வந்து இவர் வந்து ஏன் கல்லூரி கட்டுறாங்கன்னு கேட்டார். அந்த குரல் யாருடையதுன்னு கேட்டார் இல்லையா? கரெக்ட். நான் ஐயா என்ன கேட்டார் எடப்பாடியார் ஐயான்னா, அந்தந்த நிதிகளை அந்தந்த நிதிக்கு பயன்படுத்துங்க, அது கோவிலுக்கான நிதியை வந்து கோவிலுக்கு பயன்படுத்துங்கன்ற இதை தான் சொன்னாரே தவிர, மற்றபடி இது ஆர்எஸ்எஸ் குரல் எங்கேருந்து வந்தது? அரசாங்கத்தினுடைய நிதியை வந்து பெரும்பாலும் கல்லூரி கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் பொது நிதியை பயன்படுத்துங்கன்னு சொன்னார். அதற்கு அது வந்து ஆர்எஸ்எஸோட குரல் இல்லை, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு நியாயமான கேள்வி அது, அவ்வளோதான். மற்றபடி தமிழகத்தினுடைய மக்கள் மீது இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்குதுன்னு கேட்டால் இவங்கள்ட்ட பதில் இல்லை. இவங்க சொல்கிறாங்க 4 ஆண்டுகளில் முதலமைச்சர் வந்து எல்லாத்துக்கான முதலமைச்சர் தான் அவர், எங்களுக்கும் முதலமைச்சர் தான். முதலமைச்சர் இதே பிரதமர் மேடையில் முதலமைச்சர் திராவிட மாடல் அரசை பற்றி பேசுகிறப்ப பாராட்டினது அதிமுக தான். பல்வேறு கொரோனா காலத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தில் உட்காந்து முதலமைச்சருக்கு உடன்பாடோட ஒத்துழைப்பு கொடுத்தது அதிமுக தான். இப்போ டங்ஸ்டனில் ஒத்துழைப்பு கொடுத்தது அதிமுக தான். இப்படி அதிமுக முதலமைச்சரை பாராட்ட வேண்டிய இடத்தில் பாராட்டுகிறது. நீங்கள் ஏன் வெள்ளை பலூன் இப்போ விடுறீங்க, கருப்பு பலூன் ஏன் விட்டீங்கன்னு நாங்கள் கேட்குறோம். அதற்கான பதில் தான் திமுகட்ட இல்லை. அப்போ இந்த மக்களுடைய கஷ்டங்களையும் மக்களுடைய எல்லா கவலைகளையும் கண்டுக்காம மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்துரும்னு சொல்றது இது என்ன தர்மம்னு தெரியல. அதில் தான் அதிமுக மக்களை போய் சந்திக்கிறாங்க, களப்பணியாற்றுறாங்க. அப்போ திமுகவுடைய மக்கள் வருவது ஆட்சி வீட்டுக்கு போகணும்னு அதிமுக சொல்லுது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அதெல்லாம் புரிஞ்சுக்காம இந்த 11 ஆண்டுகளில் 2014 to 2025 இந்த 11 ஆண்டுகளில் நாடு முழுவதுக்கும் துரோகம் செய்த ஒரு அரசு மோடி அரசு. தமிழ்நாட்டுக்கு ஏதும் செய்யாதது, தமிழ்நாட்டுக்கு எதிராகவும் செஞ்சது. அதோட கூட்டணி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை மீட்கணும்னு என்ன அர்த்தம்? நன்றி சார், நன்றி. விவாதத்தில் பங்கேற்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.